மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். பிகாம் 3ஆம் ஆண்டு 5வது செமஸ்டர் பயிலும் மாணவர்களுக்கு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் என்ற பாடத்திற்கு தமிழில் விரிவுரை. மாணவர்கள் தங்களுடைய மென்பிரதி உங்களுக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து புத்தகங்கள் வந்திருக்கலாம் அல்லது வராமலும் இருந்திருக்கலாம். எனவே அன்பு கூர்ந்து உங்களுடைய கைபேசியிலையோ அல்லது டேப்லெட்லேயோ அல்லது டெஸ்க்டாப்லேயோ அதை நீங்கள் இந்த பாடத்தொகுப்பை அதை தயாராக வைத்து கொள்ளுங்கள். எனது உரை அனைத்துமே உங்களுடைய 4 தொகுதிகள் 16 அலகுகள் மொத்தம் இந்த பாடத்திற்கு மொத்தம் 4 தொகுதிகளாகவும் 16 அலகுகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு முதல் தொகுதியை நம்ம பார்க்க போகிறோம். கான்செப்ட் அண்ட் ரெலவன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கக்கூடியது ஒரு 2 அலகுகள் இருக்குது. அதில் நீங்கள் இப்போ நம்ம முதல் அலகு யூனிட் 1 அதை நீங்கள் அந்த பக்கத்தை எடுத்துக்கலாம். அந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா நான் அந்த பக்கமாக நீங்கள் அதை படித்து அப்படியெல்லாம் இல்லை, உரை அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு அதனுடைய சுருக்கமான உரையாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலையும் அதை இருக்கணுங்கிற மாதிரி என்னுடைய உரையை அமைத்துள்ளேன். இந்த நவீன காலத்தில் இப்போ நீங்கள் வணிக பிஏஜி பொது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொழில் அமைப்புகள் பெரும்பாலும் உற்பத்தி நிறுவனங்கள் அல்லது சேவையை வழங்கும் நிறுவனங்கள் அல்லது பொருட்களை கொள்முதல் செய்து விற்று லாபம் சம்பாதிக்கும் நிறுவனங்கள். ஸோ வணிகத்தின் நோக்கமே லாபம் ஈட்டுவது. இது நாம் அனைவரும் அறிந்ததே. அமைப்பு என்றால் என்ன? தனிநபர், கூட்டாண்மை, பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிறுவனம், கம்பெனி என்று சொல்கிறோம்ல, அது இதுதான் அமைப்பு, வணிக அமைப்பு. இப்போ இந்த வணிகர்களின் நோக்கம் என்ன? லாபம் ஈட்டுவது. இந்த செயலில் அவர்களுக்கு எத்தனை சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. மிக முக்கியமான சவால் சந்தையிடுகை. சந்தையில் அதிகமான வாடிக்கையாளர்களை அவர்கள் பெற வேண்டும். அதே மாதிரி பொருட்களின் தரத்தை பராமரிக்க வேண்டும். விலையிடுதல் என்று ஒரு பிரச்சனை அவங்களுக்கு உள்ளது. அதை விட முக்கியமாக போட்டியாளர்கள். ஸோ அதிகமான சவால்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த சவால்களை எல்லாம் வெற்றி பெறணும் என்றால் அடிப்படையான ஒரு செய்தி என்னவென்றால் அவர்களது வாடிக்கையாளர்கள் மனநிறைவு பெற வேண்டும். நாம் எந்த பல பொருட்களை அன்றாடம் பயன்படுத்துகின்றோம். காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை பலவிதமான பொருட்களை நமது வசதிக்காக பயன்படுத்துகின்றோம். அவற்றை பயன்படுத்தினால் நமக்கு அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்க வேண்டும். ஒரு மன நிறைவு கிடைக்க வேண்டும். அந்த மன நிறைவு, மன மகிழ்வு, அதாவது வாடிக்கையாளரின் மன மகிழ்வு அல்லது கஸ்டமர்ஸ் டிலைட் என்று சொல்வார்கள். அந்த மன நிறைவு இருந்தால் தான் நம்ம மீண்டும் 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 அதே வணிக குறியீடு, பிராண்ட் உள்ள பொருட்களை பயன்படுத்துவோம். ஸோ எனவே இந்த வாடிக்கையாளர் மனநிறைவு எப்படி கொண்டு வருவது, தொழிலில் எப்படி போட்டிகளை சந்திப்பது, வெற்றி பெறுவது, லாபம் ஈட்டுவது, தொழிலில் தொடர்ந்து நிலைத்து நீண்ட காலம் இருப்பது, இதுதான் இந்த வணிக நிறுவனங்களுக்கு உள்ள மிகப்பெரிய சவால்கள். இப்போ உற்பத்தி காரணிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சிருப்பீங்க, லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். நிலம் வேணும், அப்புறம் லேபர், தொழிலாளர்கள் வேணும், அப்புறம் மூலதனம் வேணும், அப்புறம் ஆர்கனைசேஷன், அமைப்பு வேணும். ஸோ நம்மகிட்ட இடம் இருக்குது, மூலதனம் இருக்குது, அமைப்பு இருக்குது, எல்லாம் பண்ணிட்டோம். அப்போ இந்த உழைப்பு, தொழிலாளர்கள் வேணும். இப்போ இந்த 4 காரணிகளில் இந்த உழைப்பை நமக்கு தருகின்ற தொழிலாளர்களுக்கும் மற்ற 3 காரணிகள் இடம்,
லேண்ட், கேபிட்டல் மூலதனம், அமைப்பு. ஸோ இந்த 3லயும் அமைப்பு என்பது செங்கலாலும், சிமெண்டாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. அதில தான் நம்ம பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். ஸோ அமைப்புக்கு உயிரூட்டுபவர்களே பணியாளர்கள் தான். அவர்கள் தான் தங்களது உழைப்பை தருகின்றார்கள். ஸோ அப்போ அவங்கெல்லாம் யாரு? அவங்கள் உயிருள்ளவர்கள். மற்ற மூலதனம், இடம் இதெல்லாம் உயிரற்றவை. வெறும் கட்டிடங்கள் உயிரற்றவை. எனவே ஒரு வணிகத்திற்கு உயிரூட்டுபவர்கள் அந்த உழைப்பு என்ற ஒரு காரணியை வழங்குபவர்கள்தான் மனிதர்கள். மனித வளம், ஹியூமன் ரிசோர்சஸ், தனி மனிதர்கள், குழுவாக இருப்பார்கள், தனியாகவும் இருப்பார்கள். அதுதான் இப்போ 80, 90 வரைக்கும் இந்த மனித வளம், அவர்களுடைய நடத்தைகள், அவங்க எப்படி பழகுகிறார்கள், மற்ற ஒரு குழுவாக எவ்வாறு பழகுகிறார்கள், அ வணிக நிர்வாகத்திடம் எவ்வாறு பழகுகிறார்கள், அணுகுகிறார்கள். இதைத்தான் நம்ம பிஹேவியர்னு சொல்றோம். அவங்க அணுகுமுறை, பழகும் முறை, பேசும் முறை, நடந்து கொள்ளும் முறை இதெல்லாம் இருக்கு. அவங்க பணிபுரியும் போது அவங்க அதை எவ்வாறு அணுகுகிறார்கள். இது எல்லாத்தையும் நம்ம பிஹேவியர்னு சொல்றோம். இது ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய மனிதர்கள், தொழிலாளர்கள், பணியாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் மனநிறைவுடன் இருந்தால் கண்டிப்பாக சிறப்பான முறையில் அவர்களுடைய பிஹேவியர் அமையும், அல்லது அவர்களுடைய நடத்தை அமையும், அல்லது அவர்களுடைய அணுகுமுறை அமையும். அந்த அமைப்பு வெற்றி பெறும். 80, 90 வரைக்கும் இந்த மனித வளம், அதனுடைய முக்கியத்துவம் பேரளவு உணரப்படவில்லை. 80களுக்கு பின்னால தான் இந்த மனித வளம் அல்லது அவர்களுடைய இந்த நடத்தை எந்த அளவுக்கு ஒரு வணிகத்தின் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்து அப்படிங்கிறத முக்கியமா வணிக கல்வி ஸ்கூல் சொல்றோம் இல்லையா, பிசினஸ் ஸ்கூல்ஸ், MBA படிப்பை போதிக்கும் அந்த நிறுவனங்கள்லாம் அவங்க உணர்ந்து இதை ஒரு தனி பாடமாக கொண்டு வந்துட்டாங்க. 80, 90களுக்கு அப்புறம் தான் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்னு அப்படியே நம்ம டிரான்ஸ்லிட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது. அமைப்பின் நடத்தை அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணுவது தவறு. ஒரு அமைப்பில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், உழைப்பாளிகளின் நடத்தை, இதைத்தான் நம்ம இந்த தொகுதி 4 தொகுதியில 16 அலகுகளா நம்ம பிரிக்க போறோம். அதனால இதுல நீங்க முதல்ல எடுத்துட்டீங்கன்னா 1.1 நான் உங்களுடைய பாடத்திட்டத்தை நீங்க கையிலேயே வச்சிருக்கீங்க. அதனால எடுத்தோடனே சொல்லியிருப்பாங்க, அமைப்புகள் என்பது செங்கல் அல்லது சிமெண்ட் கலவையால மட்டும் இருந்ததில்ல. அங்க மனிதர்கள் இருக்காங்க. மனிதர்கள் இருந்தா தான் அது அமைப்பு. அவர்கள் தான் உயிரூட்டுகிறார்கள். எனவே அமைப்பின் வெற்றி என்பது அந்த மனிதர்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறது தான் பல வல்லுநர்கள் தங்களுடைய கருத்தா சொல்லியிருக்காங்க. பல கோட்பாடுகள் இதுல இருக்கு. பல கோட்பாடுகள்லாம் இருக்கு. இப்போ 1.2ல வந்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். அதற்கு அவங்களுடைய வரையறை செஞ்சிருக்காங்க. பல நிபுணர்கள் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் என்பதை வரையறை அல்லது அதற்குடைய இலக்கணம் அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அதில் கடைசி 1.2ல கடைசி பற்றி பார்த்தீங்கன்னா, ஓபிக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அதே மாதிரியான ஹியூமன் பிஹேவியர், அனிமல் பிஹேவியர், கன்சியூமர் பிஹேவியர், கிளாஸ் ரூம் பிஹேவியர், அது மாதிரி தான். நம்ம வகுப்பறையில் எப்படி நடந்துக்கிறோம், ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மிருகம் எப்படி நடந்து கொள்கிறது, அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ங்கிறது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் பிஹேவியர் இட்செல்ஃப், பட் தி ஸ்டடி அபவுட், அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அந்த பிஹேவியரை பற்றி படிக்க போகிறோம். ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு, ஒரு அமைப்பின் கீழே தனி மனிதர்கள் பணியாற்றுகிறார்கள் அல்லது குழுவாக, டீம் ஒர்க் என்று சொல்வார்கள், குழுவாக பணியாற்றுகிறார்கள். அப்போ அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை நம்ம படிக்க போறோம். அந்த படிப்பு தான் இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்.
அப்ப இந்த படிப்புல பார்த்தீங்கன்னா, இதலோட பண்புகள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான பண்புகள் குடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு தனித்து நிக்கக்கூடிய ஒரு துறை இல்ல. பல துறைகள் இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அதனால இது வந்து ஒரு வகையான நிர்வாக ஒழுங்கு. பல துறைகள்ல இருந்து இதுல இருக்கு. இது வெறுமனே நம்ம பாடத்துக்காக ஒரு பாட படிப்பு, ஒரு பட்டத்திற்காக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்ல. இத வந்து 3வது பாயிண்ட்ல மல்டி டிசிப்ளினரின்னு சொல்லுவாங்க. பற்பல துறைகள் இதுல வருது. இதுல பொருளாதாரம் வருது, நிர்வாகியல் வருது, சமூகவியல் வருது, மானுடவியல் வருது, உளவியல் வருது, தொழில் சார்ந்த உளவியல் வருது. அதுல இருந்தெல்லாம் வரக்கூடிய செய்தி எல்லாம் நம்ம இந்த பாடத்தொகுப்புல கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி எப்படி இந்த நம்ம மனிதர்களுடைய நடவடிக்கை, நடத்தைகள எல்லாம் பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த படிப்புல நீங்க வரப்போறீங்க. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் 5வது ப ப ப பாயிண்ட்ல நீங்க பார்க்கலாம். 3 லெவல் இருக்கு. தனி மனிதன், இண்டிவிஜுவல் லெவல், குரூப் லெவல். அதாவது ஒரு கூட்டம், குழுவா அவன் வேலை செய்யும்போது. லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நிர்வாகம். நிர்வாகத்துல அவன் எங்க இருக்கான்? ஏன்னா நிர்வாகம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டீங்கன்னா, பங்குதாரர்கள், அதுக்கப்புறம் இயக்குனர்கள், அப்புறம் அந்த பணி சார்ந்த துறைகள், உற்பத்தி துறை, கொள்முதல் துறை, விற்பனை துறை, நிதி மேலாண்மை, மனிதவள மேலாண்மை, அ இத மாரி எந்திரத்த பராமரிக்கும் துறை, இத மாரி பலவிதமான துறைகளா பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தலைவர் இருப்பாரு. அவருக்கு கீழ பணியாளர் இருப்பாங்க. இதத்தான் ஹையரார்கின்னு சொல்லுவோம். படிநிலைகள். படிநிலைகள். கடைசி மட்டத்தில ஃபீல்டுல அல்லது எந்திரங்களோட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பாங்க. அதனால கீழ இருந்து மேல வரைக்கும் இருக்கு. அதனால பல படிநிலைகள் இருக்கு. அதனால அவங்க எந்த படிநிலையில இருக்காங்க. ஸோ இந்த 3 நிலையிலயுமே இந்த இது இருக்கு. இதனோட முக்கியத்துவம் பார்த்தோம் அப்டின்னா, ஆ ஒரு தனிநபரால எதையுமே சாதிக்க முடியாது. அதனால ஒரு குழு வேணும். அந்த குழு இருந்தா தான், அது எதையுமே சாதிக்க முடியும். உற்பத்திக்கு முக்கியமா பேரளவு உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு அதிக அளவுல ஆட்கள் தேவைப்படுவார்கள். அதனால அவங்களுடைய திறன்கள் வேறுபடும். அவங்களுடைய நிபுணத்துவம் வேறுபடும். அவங்க எல்லாம் வந்து ஒரு அமைப்பு என்ற குடையின் கீழ வர்றாங்க. 1.4ல இருக்க ஒரு குடையின் கீழ வர்றாங்க. அதனால அவங்களும் ஒரு குறிப்பிட்ட வகையில நம்ம ஏன்னா அந்த அந்த நிறுவனத்துக்கு ஒரு கொ ஒரு எ ஒரு கொள்கை இருக்கு. இத நாம சாதிக்கணும். இத நம்ம சாதிக்கணும். என்ற ஒரு கொள்கை இருக்கு. விற்பனைய அதிகரிக்கணும். அல்லது வாடிக்கையாளர்கள அதிகரிக்கணும். லாபத்த அதிகரிக்கணும். வாடிக்கையாளரை நிறைவு செய்யணும். இது மாரி பலவிதமான அந்த கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள் இருக்கு. அப்ப அத பூரா நம்ம அத அனைத்தையுமே குழுவாக இருந்தால் மட்டுமே, அத நம்ம எந்த நிறுவனமும் சாதிக்க முடியும். இப்போ இதுல நம்ம ஓபி இல்ல நம்ம பல கோட்பாடுகள படிக்க போறோம். ஓபி தியரீஸ்ங்கிறோம். கோட்பாடுகள். இதுல என்ன சவால்கள் இருக்கு? இந்த படிப்பு, இந்த கோட்பாடுகள் அப்படின்னு இதுல என்ன சவால்கள் இருக்கு? ஒர்க் ஃபோர்ஸ் டைவர்சிட்டி எல்லாம் ஒரே மாதிரியான இப்ப பார்த்தீங்கன்னா, குளோபலைசேஷன் உலகமயமாக்கலுக்கு அப்புறம் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல பல நாட்டினரும் பணிபுரிவாங்க. ஆண்கள், பெண்கள், பல மதத்தினர், பல மொழியினர், பல இனத்தினர் எல்லாமே அதான் ஒர்க் ஃபோர்ஸ் டைவர்சிட்டிங்கிறான். எல்லாரும் ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வந்தவங்க இல்ல. ஒரே மாரி திறமை படைத்தவர்கள் அல்ல. ஒரே மாரி நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்ல. திறன் பெற்றவர்கள் இருப்பார்கள். வேலைத்திறன் இல்லாதவர்களும் இருப்பார்கள். கடைநிலை ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பான திறமை எதுவும் தேவையில்ல. அதனால ஒரு நிர்வாகிக்கு என்ன வேணும்? அவரு வந்து இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் என்கிற இதுல அவரு ஒரு எக்ஸ்பெர்ட்டா இருக்கணும். ஒரு நிபுணரா இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் பணியாளர் குழுவ அவரால நிர்வாகம் செய்ய முடியும். 5 விரல்களும் ஒன்றல்ல.
அதே மாதிரி இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் மனிதர்கள். ஆனா, அவர்களுடைய திறமைகள், அதாவது இது எல்லாமே வேறுபட்டவை. அதனால தான் ஒர்க் ஃபோர்ஸ் டைவர்சிட்டி, குளோபலைசேஷன். அதே மாரி கஸ்டமர் ஓரியன்டேஷன். அதாவது வாடிக்கையாளர்கள் சார்பு தான். இன்றைய நிலையில அவரு மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? கஸ்டமர் இஸ் எ கிங். வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் தான் நமக்கு ராஜா மாரி. அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க மனநிறைவு அடைந்தால் தான் நம்ம நிறுவனம் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு. இப்ப அவங்க மனநிறைவு அடையணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தொழிலாளர்கள், பணியாளர்கள் மனநிறைவு அளிக்க அவங்க அடையணும். அதனால அவங்களுக்கு தரக்கூடிய பணி உயர்வு, பணி மேம்பாடு, அ கூடுதல் சம்பளம், அதே மாரி மற்ற அவங்களுக்கு சமுதாய பாதுகாப்பு, இதையெல்லாம் வழங்கணும். அதெல்லாம் வழங்கி அவங்க நம்ம பாதுகாப்பா இருக்கோம் இந்த நிறுவனத்துலன்னு இருந்தா தான், அவங்க மனநிறைவோட வாடிக்கையாளர்கள சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வெற்றி அடைய முடியும். அதே மாரி இன்றைய காலகட்டத்தில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டு இருக்கன. அப்ப அதெல்லாம் அவங்க அறிமுகம் பண்ணுவாங்க. இப்ப கணினி வந்தபோது, கணினிமயமாக்கல்னு வந்தது. அத தொழிலாளர்கள்லாம் எதிர்த்தாங்க. அத எதிர்த்தாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, அதற்கு மாபெரும் எதிர்ப்பு உலகம் தழுவிய அளவுல வந்தது. அவங்க எதிர்ப்பு தான் இடையூறு. அதனால புதிய கண்டுபிடிப்புகள் இன்னோவேஷன்ங்கிறோம். அவங்க எதிர்ப்ப நம்ம இடையூறுங்கிறோம். அதனால புதிய உத்திகள், புதிய தொழில் மேம்பாடுகள் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்? நம்ம நிறுவனத்துக்கு மதிப்பு கூடும். அதே மாரி லாபமும் கூடும். அதனால நம்ம என்ன செய்யணும்? அந்த மாரி மாற்றங்கள் வரும்போது, அவங்க தொழிலாளர்கிட்ட இருந்து எதிர்ப்பு வராத அளவுக்கு, அத நம்ம அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள், மனோபாவம், மனப்பாங்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தா தான், அந்த இடையூறுகளையும் நம்ம சமாளிக்க முடியும். அதே மாரி வேலை சூழல், வொர்க் என்வைரன்மென்ட் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்க தகுந்த மாரி இருக்கணும். ஏன்னா இது நம்ம இப்ப பிசிக்கல் வொர்க் என்வைரன்மென்ட் இல்ல. சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியா அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய உறவுகள் இருந்தா மட்டும் தான், அவங்க ஏன்னா அவங்களுக்கு கண்காணிப்பாளர்கள், மேல் அதிகாரிகள் இருப்பாங்க. உடன் பணியாற்றக்கூடிய கலீக்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வரணும். ஒரு பாராட்டு வரணும். அதனால இந்த வொர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறோம். பணிக்காலம், பணி வாழ்க்கை அது ஒரு சமநிலையில அவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்க மிகுந்த மகிழ்ச்சியோட இருப்பாங்க. ஸோ வொர்க் என்வைரன்மென்ட் இருந்தது. அவங்களோட பணி செய்யக்கூடிய அந்த சூழல். அப்ப இதுல நாம என்ன பார்த்தோம்? கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான சவால்கள். இந்த 5 சவால்களையுமே ஒரு நிறுவனத்த நிர்வகிக்கக்கூடிய மேலாளர் இத எப்படி சமாளிக்கலாம்? அப்படிங்கிறத அவரு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதோட தொடர்புடைய இன்னொரு வார்த்தை 1.5 1.5ல இருக்கேன். பியூரோக்ரசி. பியூரோக்ரசின்னா என்ன? பழைய காலத்துல தனிநபர்கள் தான் இருப்பாங்க. அவரே கச்சா பொருட்கள வாங்குவாரு, அவரே தயாரிப்பாரு, அவரே கொண்டு போய் சந்தையில வித்துருவாரு. அப்ப அவருடைய தனிநபர், அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்ல. ஆனா, இன்றைய காலகட்டத்தில பேரளவு உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வளர்ந்து நிக்கிற நேரத்தில, அப்போ அங்கங்க இருக்கக்கூடியவங்கலாம் அதிகாரிகள் தான். அப்ப அந்த அதிகாரிகளுக்கு மேல இருந்து அதிகாரத்த பிரிச்சு வழங்குறாங்க. அதாவது பங்குதாரர்கள், இயக்குனர்களுக்கு எல்லா அதிகாரமும் ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டீங்கன்னா, இயக்குனர்கள் அல்லது நிர்வாக இயக்குனர், மேனேஜிங் டைரக்டர். அவர் தான் சிஇஓ, தலைமை செயல் அதிகாரி. அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கும். ஆனா, அவரே எல்லா பணியையும் செய்ய முடியாது. அப்ப அவர் என்ன செய்வாரு? பணி பகிர்வு மூலம் அத இயக்குனர்களுக்கு பிரிச்சு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் துறை தலைவர்களுக்கு பிரிச்சு குடுப்பாங்க. உபதலைவர்களுக்கு பிரிச்சு குடுப்பாங்க. இப்படி அதிகார பகிர்வு கீழ வரைக்கும் போகும். இப்ப அதனால என்ன ஆகும்னா, பியூரோக்ரசி அப்படிங்கிறது அதிகார வர்க்கம். அதிகார வர்க்கம். இப்ப அரசாங்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பியூரோக்ராட் அப்படின்னா, அதாவது சட்டப்படி. அரசாங்கம் ஏற்கனவே பல சட்டங்கள போட்டிருக்கு. விதிகள், விதிமுறைகள், சட்டங்கள் அத வச்சு தான் அவங்க நடத்த முடியும். அதனால பியூரோக்ரசி அரசுகள்லாம் இன்னைக்கு இயங்குதுன்னா, அவங்கலாம் அரசு அதிகாரிகள் எல்லாம் பொதுவான ஒரு பேர் என்னன்னா, பியூரோக்ராட். பியூரோக்ராட் அப்படின்னா ரூல் ரிடன். விதிகளை தான். சார் விதிகள்ல இடம் இல்ல சார். நீங்க கேட்கிறீங்க. ஆனா பாருங்க, இதுல விதிகள்ல இடம் இல்ல.
விதிகள்ல இடம் இருந்தா நீங்க கேட்கிறத உங்களுக்கு நான் சொல்லிருவேன். நீங்க ஏதாவது ஒரு தாலுகா அலுவலகத்துக்கோ, அல்லது ஆட்சியாளர் அலுவலகத்தோ சென்று ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்க குடுத்தீங்கன்னா, அத வந்து அவங்க விதிகளின்படி தான் அவங்க செய்ய முடியும். ஸோ விதிகளின்படி எந்த நிறுவனம் நடக்குதோ, அதெல்லாமே பியூரோக்ராட்டிக் தான். கடுமையான விதி தான். கடுமையான விதிமுறைகள் தான் இருக்கும். அதனால அதுல நம்ம விதிகள் அனுமதிக்கலைன்னா அவங்க செய்ய முடியாது. அதனால பெரும்பாலும் இந்த பியூரோக்ரசினா விதிமுறைப்படி நடத்தல். அவங்க விதிய மீறி எதுவுமே செய்ய முடியாது. அதனால விதிமுறைகள், வழிமுறைகள் எல்லாமே தான் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு பதவி உயர்வு குடுக்கணும் அப்படின்னா, அவரு பணி மூப்பு, சீனியாரிட்டி படி தான் குடுக்க முடியும். வேணுங்கிறவங்களுக்கு குடுக்க முடியாது. இப்ப நீங்க தனிப்பட்ட ஒருவரா இருந்தா, உங்களுக்கு வேணுங்கிறத கொண்டாந்து நீங்க உங்களுக்கு உதவியாளரா வச்சுக்கலாம். ஆனா, ஒரு அரசாங்கத்தில அப்படி பண்ண முடியாது. அதற்குன்னு ஒரு தேர்வு வச்சு, அத தேர்வு எழுதி, அவங்க வெற்றி பெற்று, அப்புறம் நேர்முக தேர்வுல இருந்து, அப்புறம் தான் நீங்க அரசு பணியாளரா மாற முடியும். அதனால இந்த பியூரோக்ரசிங்கிறத பத்தி நெறைய குறைபாடுகளும் சொல்லுவாங்க. அதாவது மூச்சு திணறும் அப்படிம்பாங்க. நம்ம வந்து அயர்ன் கேஜ்ல இருக்கோம். ஒரு இரும்பு கூட்டுல இருக்கோம். அல்லது ஒரு பனிபடர்ந்த இருட்டுல இருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பியூரோக்ராட்டைசேஷன்னா அதான் அர்த்தம். அதிகார வர்க்கம், விதி விதிகள் மட்டும் தான் அங்க ஆளும். அப்படிங்கிறது தான் அந்த பியூரோக்ரசியோட அர்த்தம். இது உங்களுக்கு தெரியணும். இல்ல ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, பியூரோக்ரசி அப்படின்னா என்ன? அத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இதுல 1.6ல தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க். ஃப்ரேம்வொர்க்னா கட்டமைப்பு. தியரிட்டிக்கல்னா கோட்பாடு. இதுல என்ன இந்த கட்டமைப்புல, இந்த கோட்பாடுகள்ல நம்ம இங்க படிக்க போறோம். முக்கியமா 3 கட்டமைப்பு இருக்கு. பிஹேவியரல் ஃப்ரேம்வொர்க், காக்னிட்டிவ் ஃப்ரேம்வொர்க், சோசியல் காக்னிட்டிவ் ஃப்ரேம்வொர்க். இந்த 3ம் அதாவது நீங்க தேர்வுகளுக்கு நீங்க தயார் பண்ணும்போது, பெரும்பாலும் இந்த மாரி ஒரு இதெல்லாம் உளவியல் ரீதியான அணுகுமுறை. இந்த பகுதி உளவியல்லிருந்து நம்ம பெற்றிருக்கோம். பிஹேவியரல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்ன? அப்படின்னா, அங்க நீங்க உங்க இதில பார்ப்பீங்க. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டிமுலஸ்னா ஒரு தூண்டுதல். ரெஸ்பான்ஸ்னா அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றோம்? ஒரு தூண்டுதல், அதற்கு ஒரு ரெஸ்பான்ஸ். நம்ம எப்படி பதில் சொல்றோம்? அப்படிங்கிறது தான் இந்த கட்டமைப்போட அடிப்படையே. பிஹேவியரல் நம்ம எல்லாமே ஒரு தூண்டுதலுக்கு உட்பட்டு தான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய செயல் அல்லது நமது பதில். ஏன்னா ரெஸ்பான்ஸே இல்லையா? ஏன் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? இது அப்படின்னா அதத்தான் ரெஸ்பான்ஸ் இல்லன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு ஸ்டிமுலஸ்ன்னு தூண்டுது. ஒரு தூண்டுறது இல்லையா? அப்போ இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தூண்டுதல், பதில் கூறுதல் அல்லது அது பிறகு ஒரு செயல் புரிதல். இந்த இததான் அ ஒரு ஒரு அடிப்படையா பிஹேவியரல் ஃப்ரேம்வொர்க்ங்கிற இந்த கட்டமைப்புக்கு அடிப்படை அப்படிங்கிறோம். இப்ப இது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பதில்லாம் கண்டிஷன்டு அல்லது டாட் கற்பிக்கப்படுது. இதுல ஒரு அருமையான கருத்து இவான் பாவ்லோவ்னு ஒரு ருஷ்ய ஆராய்ச்சியாளர் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை கொண்டார். கிளாசிக்கல் கண்டிஷனிங். அதுக்கு ஒரு உதாரணம் எடுக்கிறார். அவர் என்ன எடுக்கிறாரு? ஒரு நாய். இந்த நாய் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு பசிச்சு உணவு வேணும் அப்படின்னு சொன்னா, அது வாயில இருந்து உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் சுரந்து வாய் வழியா கீழயும் கொட்டும். அப்போ அதற்கு முன்னாடி அத உணவ காட்டுறாரு. மீட் பவுடர்ன்னு அங்க இருக்கும். அதனுடைய உணவ அத காட்டின உடனே, அதற்கு அந்த உமிழ்நீர் அதிகமா சுரக்குது. அப்போ அந்த உணவுங்கிறது தான் ஸ்டிமுலஸ், தூண்டுகோல். இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த உமிழ்நீர் சுரப்பு. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? இது ஒரு அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் டூ அன் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். அந்த உணவ அவர் காட்டுறது ஒரு நிபந்தனையற்ற தூண்டுகோல். அதே மாரி அந்த நாய்க்கு உமிழ்நீர் சுரப்பது ஒரு நிபந்தனையற்ற பதில். அவ்வளவுதான். இதுதான் அங்க நடக்குது. இப்ப அடுத்தவர் என்ன பண்றாரு?
அந்த உணவ காட்டுறதுக்கு பதிலா ஒரு அங்க ஒரு மேசையில இருந்த மணி அடிக்கிறார். ஆனா மணி அடிக்கிறார். அப்ப அதற்கு உமிழ்நீர் சுரக்கல. மறுபடியும் அடிக்கிறாரு. அடிக்கல. அந்த இதுக்கு உமிழ்நீர் சுரக்கல. அடுத்தவரு என்ன செய்றாரு? அந்த உணவையும் கையில காட்டுறாரு. ஒரு கையால மணி அடிக்கிறார். இத 2ம் நடக்கும்போது என்ன ஆகுது? மறுபடியும் அதற்கு உமிழ்நீர் சுரக்குது. திரும்ப, திரும்ப, திரும்ப இதே செயல அவர் பண்றாரு ரெப்பிட்டிஷன். திரும்ப, திரும்ப, திரும்ப செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு? வெறும் மணிய மட்டும் அடிச்சுட்டு, அந்த உணவ காட்டல. அப்ப இத திரும்ப, 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 திரும்ப அவர் பண்ணுனனால என்ன ஆகுது? வெறும் அவர் மணி அடிக்கும் பொழுதே, அதற்கு உமிழ்நீர் சுரக்குது. உணவை காட்டாமல் இருக்கும் பொழுதும், வெறும் மணி அடித்தாலே அதற்கு உமிழ்நீர் சுரக்குது. இதுக்கு பேரு தான் கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றார். அண்ட் திஸ் டைப் ஆஃப் இதுக்கு பேர் தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். தேர்வுக்கு இந்த மாதிரியான வினாக்கள்லாம் அவங்க கேட்குறாங்க. அத நீங்க எழுதணுங்கிறதுக்காக தான் ஆங்கிலத்தில தான் நீங்க எழுத போறீங்க. கிளாசிக்கல் கண்டிஷனிங்ன்னு அவரு சொல்றாரு. ஏன்னா நம்ம திரும்ப, திரும்ப, திரும்ப ஒரு செயல சொல்லும்போது, அதற்கு நம்ம இப்ப எலிமெண்டரி ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. திரும்ப, 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 திரும்ப அத ஒப்பிக்க சொல்றாங்க. அ இம்போசிஷன் குடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன? கிளாசிக்கல் கண்டிஷனிங் தான். இப்ப ஸ்கூல்லலாம் நடக்கிறதெல்லாம் கிளாசிக்கல் கண்டிஷன் தான். திரும்ப, திரும்ப, திரும்ப அதே செயல சொல்றாங்க. செய்ய வைக்கிறாங்க. செய்ய வச்சு அவங்களுக்கு அத கத்துக் குடுக்குறாங்க. இது ஒரு கற்றலின் இது ஒரு வழிமுறை. அதனால இத வந்து ஒ பெரிய அளவுல நாம எடுத்துக்க முடியாது ஓபில அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இத வந்து ஸ்கின்னர் வந்து இன்னொரு தியரி குடுக்குறார். இந்த கோட்பாட நம்ம மறுபடியும் விரிவா படிக்க போறோம். ஓப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றார். இதுல வந்து இந்த தூண்டுகோல் வந்து விளைவ பொறுத்து அமையும். விளைவ பொறுத்து தான் தூண்டுகோல் அமையும். அப்ப அதாவது என்ன அப்டின்னா, இவன் நல்லா வேலை செய்யணுமா? அவனுக்கு சம்பளத்த குடு. அவன பனிஷ் பண்ணணுமா? அவனுக்கு குடுக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் அலவன்ஸ நிறுத்து. ஒரு பயண படிய குறைச்சிரு. அவனுக்கு வீட்டு வாடகை படி குடுக்குறியா? அத நிறுத்து. அவன தண்டிக்கணும்னா. இல்ல அவன தண்டிக்கிறதுக்கு அ ஒரு எதிர்மறையான ஒரு செயல் செய்யலாம். அதாவது அவன சஸ்பெண்ட் பண்ணலாம். சஸ்பெண்ட் பண்ணலாம். 1 வாரத்துக்கு இடைநீக்கம் செய்யலாம். இல்ல அவன சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த இடைநீக்கத்த திரும்ப பெறலாம். ரிவோக். ஸோ இந்த மாரி விளைவு ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கிறது இதுதான். விளைவ பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டிமுலஸே அமைக்கணும். இவனுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் குடுத்தா நல்லா வேலை செய்வான். அப்படிங்கிற ஒரு விளைவ எதிர்பார்த்து அவனுக்கு ஒரு கூடுதல் சம்பளம் வழங்கலாம். அப்படிங்கிறது ஸ்கின்னரோட கோட்பாடு. இப்போ இதெல்லாம் இப்ப முதல் 2 பார்த்தது பிஹேவியரல். அதாவது அவங்களுடைய நடத்தை தொடர்பான கட்டமைப்பு. காக்னிட்டிவ். இப்ப காக்னிட்டிவ் ஸ்கில்னா என்ன? இப்ப நீங்க ஒரு ஒரு பொருள பார்க்குறீங்க, இல்ல ஒரு நபர பார்க்குறீங்க. உடனே நீங்க வந்து அதில என்ன தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? அதைப் பற்றி என்ன அறிகிறீர்கள்? உங்களுடைய அறிவாற்றல், அ சாதாரணமா எல்லாரும் பார்க்கிறத விட, அதெல்லாம் கடந்து அத பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் காக்னிட்டிவ். அந்த காக்னிட்டிவ் இப்ப நம்ம மனிதர்கள் எல்லாருக்கும் அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி இருக்கு. ஸோ, நம்மளுடைய நடத்தைக்கு முன்னாடி காக்னிஷன் வருது. முன்னாடி. அதாவது நம்மளுடைய அறிவு. அத பத்தி ஒரு ஒரு பொருள பார்க்குறோம் அப்டின்னா, நம்ம அத என்ன நெனைக்கிறோம். அதுக்கு தகுந்த மாரி தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் அல்லது நடத்தை இருக்கும். அதனால நம்ம இதை ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கை செஞ்சா, அதனுடைய விளைவுகள் என்ன? அத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அத தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக, நான் வந்து கூடுதல் திறனோட 10 பொருட்கள் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நேரத்தில 12 பொருட்கள் நான் உற்பத்தி செய்தால், என்னுடைய ஒரு உற்பத்தி திறன், என்னுடைய வேகம் மதிக்கப்படும். எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்படின்னு அத விளைவ பத்தி எனக்கு தெரியும். அதனால அது நான் தெரிஞ்சனால என்ன ஆகும்? அ அப்ப அந்த விளைவு எனக்கு நான் தெரிஞ்சிருக்கேன். அப்ப அது மாரி தெரிஞ்சிருக்கிறனால தான், மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் ஓபில கொண்டு வர்றாங்க. மோட்டிவேஷன தூண்டுதல். தூண்டுதல் இருக்கணும். அந்த தூண்டுதல் இருந்தா,
கண்டிப்பா எல்லா மனிதர்களுக்கும் இந்த காக்னிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள வர்றாங்க. இத செஞ்சா இது நடக்கும். இத செஞ்சா இது நடக்கும். அங்க வண்டி வருது. இத ரோடு கிராஸ் பண்ணா ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்படிங்கிறது தெரியும். விளைவு தெரியும். இந்த நடவடிக்கை எடுத்தால் அது என்ன விளைவு வரும்? இவ்வளவு வேகமா வண்டியில போனோம்னா, திடீர்னு குறுக்க யாராவது வந்துட்டா, நம்மளால கட்டுப்படுத்த முடியாது வேகத்த. அப்படின்னா மெதுவாக நம்ம போவோம். இதெல்லாமே காக்னிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்ல நமக்கு அமையும். இப்ப அதே மாரி சமுதாய ரீதியான காக்னிட்டிவ் அ ச ச இந்த இதுல வந்து என்ன ஆகும்? இப்ப நம்மளுடைய ஒரு சமுதாய சூழல எடுத்துக்கிறோம். சமுதாய சூழல எடுக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் நம்ம சொல்லக்கூடிய பதில் வந்து நம்மளுடைய அவுட்கம்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் இமிட்டேஷன் தான். இப்ப குழந்தைங்கலாம் என்ன செய்றாங்க? மத்தவங்க செய்றத செய்றாங்க. இமிட்டேட் பண்றாங்க. குழந்தைகள். பெற்றோர்கள் என்ன செய்றாங்களோ, அதே மாரி அவங்க செய்றாங்க. அதே மாதிரி அ ஒரு ஆசிரியை ஆரம்ப பள்ளியில ஒரு குழந்தைய அடிக்கிறாங்க. அத அடிச்சு அத பார்க்குற இன்னொரு குழந்தை என்ன செய்யும்? ஓ! தப்பா சொன்னா அடிப்பாங்க. தப்பா சொன்னா அடிப்பாங்க. அப்படிங்கிற அந்த காக்னிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் அந்த குழந்தைக்கு வருது. அதே மாரி தான் சமுதாயத்தில. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா பார்ப்போம். இவன் பாரு வேகமா வந்தான். அதனால தான் இந்த விபத்து நேற்பட்டது. அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் மெதுவா போவோம். ஸோ இந்த மாரி பொதுவா ஒரு நமக்கு ஒரு அவார்டு கிடைச்சாலும் சரி, பனிஷ்மென்ட் கிடைச்சாலும் சரி, அதெல்லாம் நம்ம பார்த்து தான். இது சமுதாய ரீதியா. அதனால நம்ம ஒன்றை பார்த்து, அது நம்மளுடைய நடவடிக்கைகள அமைத்துக் கொள்ளலாம். இப்ப இந்த ஓபி, நம்ம சுருக்கமா நான் ஓபின்னு சொல்லுவேன். இத வந்து ஓபிங்க என்ற ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ங்கிறத தமிழ் படுத்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லப் போறதில்ல. அதனால இதுல என்னென்ன மாடல் இருக்கு? ஆட்டோகிராட்டிக் மாடல். இது ரொம்ப பழைய மாடல். இந்த மாடல்ல எதேச்சையா அதிகாரம், இல்ல சர்வாதிகாரம், அனைத்து அதிகாரங்களும் ஒருவரிடமே குவிந்து உள்ளது. அதனால நிர்வாகத்துக்கு மட்டும் தான் நிபுணர்கள், அறிவு பெற்றவர்கள், திறமை பெற்றவர்கள், அவர்களால் மட்டுமே சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். கீழ எந்திரங்களோட வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பெரிய அறிவு இல்ல, திறமைகள் இல்ல. அதனால நம்ம சொல்றத செய்யணும். நான் சொல்றத செய்யு. நீ அத செய்யலைன்னா உன்ன வேலைய விட்டு அனுப்பிருவேன். நாங்க என்ன சொல்றோமோ அத நீ செய்யணும். இதுதான் ஆட்டோகிராட்டிக் மாடல். ஆட்டோகிராட்டிக் மாடல நம்ம சமுதாயத்துல நம்ம பல நிலைகள்ல பார்க்கிறோம். தனிப்பட்ட நிறுவனங்கள்ல பூரா பெரும்பாலும் ஆட்டோகிராட்டிக் மாடல் தான். தனிப்பட்ட நிறுவனங்கள், எத்தனையோ நிறுவனங்கள நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த முதலாளி என்ன சொல்றாரோ, அதத்தான் பணியாளர்கள் செய்யணும். ஏன்னா, அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. அவர் தான் சம்பளம் குடுக்குறாரு. அதனால ஆட்டோகிராட்டிக் மாடல்னு ஒரு மாடல் வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கு தகுந்த மாரி தான் அங்க அவர் முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க. இல்ல அ அது கீழ ஒரு நிர்வாகி போட்டிருந்தாங்கன்னா, அந்த நிர்வாகிக்கு அதிகாரம் குடுத்திருப்பாங்க. அதனால இது வந்து ஒரு பழைய மாடல். இது வந்து தனிநபர்கள் இதுக்கு தான் பொருந்தும். இன்றைய காலகட்டத்தில இந்த ஆட்டோகிராட்டிக் மாடல் பொருந்தாது. இது பொருந்தாது. அதனால ஏன்னா எந்த நேரமும் அவங்களுடைய அ பணியாளர்கள் தலையில ஒரு கத்தி தொங்குற மாரி ஒரு சூழல். அவங்களுக்கு எந்த நேரமும் ஒரு பய உணர்ச்சியோட தான் அவங்க பணிபுரிவாங்க. அவங்களால மகிழ்ச்சியா பணி செய்ய முடியாது. அவங்களுக்கு பணியில திருப்தியே இருக்காது. வர்றோம். நம்ம 8 மணிக்குள்ள வரணும். வரலைன்னா, நம்ம வரலேன்னு ஆப்சென்ட் போட்டுருவாங்க. சம்பளத்த குறைச்சிருவாங்க. நமக்கு புரமோஷன் கிடைக்காது. பதவி உயர்வு கிடைக்காது. அல்லது நமக்கு தண்டனைய குடுத்துருவாங்க. இந்த மாரி பயமெல்லாம் இருக்கும். அதான் ஆட்டோகிராட்டிக் மாடல். எதேச்சாதிகாரம். இப்ப இந்த மாடல்ல எல்லாம் இன்றைக்கு பணியாளர்கள் வேலை செய்ய தயாரா இல்ல. வேலை செய்றவங்க இருக்காங்க. ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடிய நாட்ல, இந்த மாரி ஆட்டோகிராட்டிக் மாடல்ல பணிபுரியறவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. அதனால அத நம்ம அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன நிறுவனங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஆனா பெரிய பேரளவு நிறுவனங்கள்ல இப்படி ஆட்டோகிராட்டிக்கா இருக்க முடியாது. அதனால தான் அடுத்த மாடலுக்கு வர்றோம். கஸ்டோடியல் மாடல். அப்படின்னா என்ன? கஸ்டோடியல்னா ஒரு கஸ்டோடியன்னா யாரு? பாதுகாக்கிறாங்க. பாதுகாக்கிறாங்க. அதனால இது அப்படியே எதிர்ப்பு. ஆட்டோகிராட்டிக் மாடலுக்கு வந்து இதுக்கு அப்படியே ஒரு எதிர்ச்சொல்லா நம்ம இத சொல்லலாம்.
அதனால ஆட்டோகிராட்டிக் மாடல்ல ஒரு விரோத மனப்பான்மை வளரும். அதனால அந்த மாரி வளரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாடல அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதுல பணியாளர்களுடைய முன்னேற்றம், மேம்பாடு, அவங்களுக்கு பொருளாதார ரீதியில பாதுகாப்பு இருக்கணும். சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும். அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கான கட்டணம் செலுத்தணும். அதே மாரி வீட்டு வாடகை படி வழங்கணும். அதே மாரி இன்னும் அதான் ஒரு உதாரணம் உங்க இதில குடுத்துருக்காங்க. க்ரீஷ் இல்லையா? பெண் தொழிலாளிகள் அவங்க கை குழந்தைகளோட அ அ ஆலைக்கு வரும்பொழுது, அந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆயா போட்டு, அ அந்த தனியா இடம் வச்சிருப்பாங்க. அந்த 8, 9 மணி நேரம் அவங்க உள்ள வேலை செய்வாங்க. அது பாலூட்டும் தாய்மாரா இருந்தா, அப்ப கூட வந்து அவங்க பால் ஊட்டிட்டு போகலாம். அதுதான் அந்த க்ரீஷ் அப்படின்னு அழைக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பகம். அந்த மாதிரியான வசதிகள், அதே மாரி மருத்துவ சிகிச்சை, அதே மாரி வெளியூர் சென்று வர க படி இதெல்லாம் அவங்க குடுப்பாங்க. ஸோ அவன் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஸோ நம்ம நம்ம அ பாதுகாப்பாக இருக்கின்றோம். அப்ப அவனுடைய நடத்தை அதற்கு தகுந்த மாதிரி கண்டிஷன் ஆகும். அவனுக்கு கண்டிஷன் ஆகும். அப்ப அவன் வந்து அந்த இதுல நல்ல ஒரு தொழில்ல மிக மிக மன நிறைவோட அவன் இருப்பான். அந்த நிறுவனத்த விட்டு போகணுமான்னா வேண்டாம். நம்ம இங்கேயே இருக்கலாம். அதே மாரி சப்போர்ட்டிவ் மாடல். எல்லா வகையிலயும் அ இந்த நிறுவனம் நமக்கு துணை நிக்கும். நிர்வாகத்திற்கும், பணியாளர்களுக்கும் ஒரு நல் உறவு. அவங்க வீட்ல ஒரு நல்லது, கெட்டது நடந்தா கூட நேரா இயக்குனர்களே வருவாங்க. நேரா, "ஓ! அவ்வளோ பெரிய ஆள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க." அப்படின்னா, அந்த பணியாளர்கள் எப்படி இருப்பாங்க? நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. எனது நிறுவனம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கு. நான் நல்லா பாதுகாப்பா உணர்றேன். அப்படிங்கிற மாரி அதனால அந்த லீடர்ஷிப் ஒரு லீடர்ஷிப்போட குவாலிட்டியே வந்து சப்போர்ட்டிங் மாடல் தான். நம்ம பணியாளர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நம்மட்ட பணிபுரியவர்களுக்கு நம்ம எல்லா வகையிலயும் ப இல்லையா உறுதுணையாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் இந்த சப்போர்ட்டியல் மாடல். அதே மாரி அடுத்து பார்த்தீங்கன்னா, கொலீஜியல் மாடல். உடன் உடன் பணியாற்றுபவர்கள், சக ஊழியர்கள், சக தோழர்கள், நம்முடன் பணியாற்றுபவர்களுக்கு பேரு ஆங்கிலத்தில கொலீக்ஸ். அதனால இந்த கொலீஜியல் மாடல் அதுல வந்து என்ன ஆகும்னா, டீம் ஒர்க். தனித்தனியா இல்ல. ஒரு 10 பேர் கொண்ட குழு. இந்த குழுவுக்கு தான் ஒர்க் இருக்கும். இந்த மாரி டீம் ஒர்க் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் ஐடி இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க் தான். அதுக்கு வந்து ஒரு டீம் லீடர் இருப்பாங்க. டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த டீம் ஒர்க் இந்த டீம் ஒர்க்குக்கெல்லாம் இந்த கொலீஜியல் மாடல்னு சொல்லக்கூடியது பொருந்தும். அதனால நிர்வாகம் நல்லா மேல வரணும்னா, அந்த டீம் லீடர், அந்த குழுவோட தலைவர் வந்து, அவரு ஒரு சிறந்த ஆசிரியரா, பயிற்சியாளரா இருக்கணும். டீம் ஸ்பிரிட், கெட்டர் இணைந்து பணிபுரியணும். ஒரு 10 பேரோட இணைந்து பணிபுரியணும். 50 பேரோட இணைந்து பணிபுரியணும். அந்த மாரி பணிபுரிஞ்சு அப்படி புரிஞ்சா, அதனுடைய அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய நடத்தைகள் வேற மாதிரி இருக்கணும். அதனால புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் இந்த கொலீஜியேட் மாடல்ங்கிறது பொருந்தும். ஏன்னா இது வந்து குழு குழு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இல்லையா? அதனால தனி நபர்களுக்கு பலவிதமான அ கோல்ஸ் இருக்கலாம். அல்லது திறன் இருக்கலாம். அல்லது பொட்டன்ஷியல்னு சொல்லக்கூடிய அறிவாற்றல் இருக்கலாம். அதனால இவங்க நிர்வாகத்திற்கும் அதே மாதிரி கோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி வளர்ச்சி பெறுவதற்கான தன்மைகள் இருக்கும். இது 2ஆ ஒண்ணாக்கணும். நமக்கு தொழிலாளர் நிறுவனம் 2க்கும் ஒரே மாதிரியான அவர்களுடைய இலக்கு அவர்கள் சென்று அடைய வேண்டிய இடம் ஒன்றுதான். நான் வளர்ந்த நிறுமம் வளர்ந்தால் அதனுடன் நானும் வளர்கின்றேன். நிறுவனம் வளர்ந்தால் அதில் பணியாற்றும் பணியாளர்களும் வளர்வார்கள். அந்த எண்ணம் அவங்களுக்கு வரணும். அது வந்து சிஸ்டம் மாடல். அவனுக்கு பாதுகாப்பு உணர்வு இருக்கு. நல்ல சம்பளம்.
அவனுக்கு பணி பாதுகாப்பு 58 60 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம். பென்ஷன் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த அமைப்பே ரொம்ப அருமையான அமைப்பா இருக்கும். நிர்வாகமும் சந்தோஷமா இருப்பாங்க. பணியாளர்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுல ஒரு வார்த்தைய நீங்க பார்க்கலாம். சிஸ்டம்ஸ் மாடல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. வின் வின் சிட்யூவேஷன். வின் வின் சிட்யூவேஷன்னா என்ன? 2 பேருக்குமே வெற்றி. 2 பேர் போட்டியிடுறாங்க. 2 பேருக்குமே வெற்றி. இருவருமே வெற்றியாளர்கள்னா அதான் வின் வின் சிட்யூவேஷன். நிர்வாகத்திற்கும் வெற்றி, பணியாளர்களுக்கு வெற்றி. அப்ப என்ன ஆகும்? அந்த நிறுவனத்தின் மதிப்பு கூடும். மதிப்பு கூட கூட அவர்கள் அந்த நிறுவனம் நீண்டு நிலைத்து இருக்கும். 1.8ல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த முக்கியமான வார்த்தையான ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் என்பது ஒரு படிப்பு. எதை பற்றிய படிப்பு? ஒரு தனி நபருடைய நடத்தையை பற்றியது. அவங்க எங்க வித்தின் அன் ஆர்கனைசேஷன். ஒரு அமைப்புல. அவங்களுக்கு அந்த அமைப்புல ஒரு பங்கு இருக்கு. ஆஃப் த ரிலேஷன்ஸ் இண்டிவிஜுவல் அண்ட் த ஆர்கனைசேஷன். அந்த தனிநபருக்கும் அமைப்புக்கும் எப்படி இருக்கு உறவுகள்? இதெல்லாம் நான் படிக்கிற படிப்பு தான் இந்த ஓதி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த படிப்பு. இதுல நம்ம இந்த தொகுப்பு 1ல 2வது. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த தனிநபரோட நடவடிக்கைகள், நடத்தைகள், அணுகுமுறை, அதனுடைய அடிப்படை என்ன? அதனுடைய காரணிகள் யாவை? இதுல என்ன மாடல் இருக்கு? பர்செப்ஷன் என்ன இருக்கு? பர்செப்ஷன்ங்கிறது சைக்காலஜில மிகப்பெரிய வார்த்தை. அத ரொம்ப தெளிவாக இந்த அலகு 2ல சொல்லியிருக்காங்க. அதனால இதுல நீங்க வந்தீங்கன்னா நேரா உள்ள வந்துரலாம். 2.1ல 2 அதனால உளவியல் ரீதியில நம்ம பார்க்கிறோம். உளவியல் ரீதியில. இந்த முதல் பேரல் 2.1ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 4வது வரியில நோ 2 ஹியூமன்ஸ் ஆர் அலைக். 2 மனிதர்கள் ஒரே மாதிரி இல்ல. வெரைட்டி ஏன்னா பல மொழியினர், பல இனத்தினர் இல்லையா? பல வயதினர், பல திறன்களை கொண்டவர், இப்படி பல வகையில அவங்க வேறுபட்டவர்கள். அப்ப அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் அல்லது அவங்க நடத்தை வேற வேறையா தான் இருக்கும். நம்ம தமிழ்ல சாதாரணமா சொல்லுவோம், 5 விரலும் ஒண்ணு இல்ல. அண்ணன் தம்பியா இருந்தாலும் அவங்களுடைய குணநலன்கள் வேறுபட்டு கூட இருக்கலாம். அப்படியெல்லாம் இந்த மாதிரி வேறுபட்ட குணநலன்கள்ல இருக்கும்போது என்ன ஆகும்? அங்க முரண்பாடுகள் வரும், உராய்வுகள் வரும், சச்சரவுகள் வரும். இந்த மாதிரி. அப்ப அதுதான் கான்ஃப்ளிக்ட். இந்த சச்சரவுகள் வரும். அப்போ நமக்கு இது ஏன் இந்த சச்சரவுகள் அவங்களுக்கு வருது? இந்த முரண்பாடுகள் ஏன் வருது? இந்த மனிதர்களிடையே ஏன் உராய்வு வருது? வாய் சண்டை, வார்த்தை பரிமாற்றம், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துதல், இந்த மாதிரியான ஒரு சூழல் வரலாம். அப்ப இந்த மாதிரியான சூழல் வராம இருக்கணும் அப்படின்னா, இவங்களுடைய நடத்தைகளை பற்றி நன்கு அறிந்திருத்தல் வேண்டும். அந்த மேலாளரோ அல்லது அந்த அமைப்போ நன்றாக அறிந்திருத்தல் வேண்டும். அதுதான் இந்த படிப்போட நோக்கமே. இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? இந்த மனிதர்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? இதற்கு காரணம் என்ன? அத நம்ம அறியறோம். ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியர் ஏன் இப்படி இருக்கு? அதனால இப்ப இந்த தனி மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளுக்கு என்ன காரணம்? 2 காரணம் தான். முதல்ல நம்ம அதான் 2 சொல்றோம். பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ங்க. உயிரியல் காரணி. ஜீன். பிறப்பு. நர்ச்சர், நேச்சர், நர்ச்சர். இல்லையா? உயிரியல் தொடர்பானது நேச்சர், அவனுடைய பிறப்பால் வருவது. நர்ச்சர், வளர்ப்பால் வருவது. சோ பிறப்பால் வருவது, வளர்ப்பால் வருவது. ஸோ ஒருவனுடைய நம்மளுடைய ஜீன்ஸ் எல்லாமே, நம்மளுடைய அடிப்படையா இருக்கக்கூடிய உயிர் அணுக்கள் எல்லாமே
எதை பொறுத்து அமையுது? நமது பிறப்பாலும், நமது வளர்ப்பாலும் தான் வருது. ஸோ, அல்லது பாரம்பரியம். நம்ம பரம்பரைப்படி வருது. அதான் உயிரியல் வந்து ஹெரிடிட்டி. அது பரம்பரையா இவங்க தாத்தாவும் கோபக்காரரு, அப்பாவும் கோபக்காரரு, மகனும் கோபக்காரரு அப்படின்னு சொன்னா, அது பரம்பரையில வர்றது. ஸோ, அது உயிரியல் தொடர்பானது. அது வந்து இயல்பாவே இருக்கு. அது இயல்பாவே இருக்கு. அதத்தான் உயிரியல் காரணிகள்னு சொல்றோம். அத நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. உயிரியல் காரணிகள். அடுத்தது வந்து என்வைரன்மென்டல் நர்ச்சர் வளர்ப்பு. வளர்ப்பு. இந்த வளர்ப்புங்கிறது ஹெரிடிட்டரி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா வளர்ப்பு. அத மாத்தலாம். ஒருத்தனுடைய இயல்பு பிறப்பால் மட்டும் வருவதில்லை. வளர்ப்பால் வரும். 2வது பேராகிராஃப்ல உங்களுக்கு ஒருத்தர் நல்ல ஒரு உதாரணம் குடுத்திருப்பாங்க. அருமையான உதாரணம் குடுத்திருப்பாங்க. எல்லாருமே ஒரு இரட்டையர்களா இருந்தாலுமே, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுமை, நடத்தை இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய சூழல், வளரும் சூழ்நிலையை பொறுத்து இது மாறும். அதனால ஒரு மனிதனுடைய நடத்தை, நடவடிக்கை என்பது அவனுடைய வாழ்க்கை அனுபவங்களாலேயும், அவனுடைய வளரும் சூழ்நிலையாலும் தான் அமையும். அப்ப அதனால தான் எல்லாமே நம்மளை சுத்தி என்ன நடக்குதோ, அதுதான் நம்மளுடைய ஆளுமை, பர்சனாலிட்டி, நம்மளுடைய ரெஸ்பான்சஸ் இல்லையா? நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? எப்படி பதில் சொல்றோம்? எப்படி நடந்துக்கிறோம்? இது எல்லாமே நம்ம வளரக்கூடிய சூழல் இதுதான் சொல்றோம். அதான் அந்த பேராவுல பிஹேவியர் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ். நம்ம பெற்றோர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? நமது மதிப்பீடுகள் என்ன மாதிரியான மதிப்பீடுகள் நமக்கு கற்றுத்தரப்படுகின்றன? இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, எலிமெண்டரி ஸ்கூல்ல நம்ம ஆரம்ப பள்ளியில படிக்கும்போது, ஆசிரியர் வந்தா எந்திரிச்சு நிக்கணும். ஐயா வணக்கம்னு சொல்லணும். அல்லது அம்மா வணக்கம்னு சொல்லணும். அவர் உட்கார சொல்லும்போது உட்காரணும். எந்திரிக்க சொல்லும்போது எந்திரிக்கணும். அவர் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இதெல்லாம் என்ன? வேல்யூ சிஸ்டம். மதிப்பீடுகள். நம்ம தாய் தந்தையர கால்ல விழுந்து ஆசீர்வாதம் கேட்கிறோம். அது நமது மதிப்பீடுகள். அண்ணன மரியாதை பண்றோம். மரியாதையா வச்சுக்கிறோம். அது நமது மதிப்பீடுகள். அம்மா, அப்பாவ கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறோம். அது நமது மதிப்பீடுகள். இதெல்லாம் தான் வேல்யூ சிஸ்டம்ங்கிறோம். வேல்யூ சிஸ்டம்ங்கிறது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்ல. ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்ல. ஒரு வணிக நிறுவனத்திற்கும் இந்த வேல்யூ சிஸ்டம் உண்டு. ஒரு வாடிக்கையாளர் எப்படி நடத்தணும்? வாடிக்கையாளர்கள் வந்து காத்திருக்காங்களா? அவங்களுக்கு வந்து உட்காருவதற்கு நாற்காலிகள், அதே மாரி குளிரூட்டப்பட்ட அறைகள், அப்ப காத்திருக்கும் நேரத்துல அவங்க வந்து ஒரு தொலைக்காட்சிய பார்க்கலாம். அல்லது ஒரு பாட்டு கேட்கலாம். இல்ல பேப்பர் படிக்கலாம். இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மதிப்பீடுகள். மதிப்பு கூட்டும். அந்த நிறுவனத்தின் மதிப்பை கூட்டும். அதனால தான் நமது நடவடிக்கை என்பது எங்கிருந்து வரும்? நமது பெற்றோர்கள். நமக்கு கற்றுத்தரப்படக்கூடிய மதிப்பீடுகள். அதே மாரி நமக்கு நாம் பெற்ற கல்வி, நம்மளுடைய நண்பர்கள், நம்ம எந்த சமுதாயத்துல வளர்றோம். இது எல்லாமே தான் நமது ஆளுமை, பர்சனாலிட்டின்னு சொல்றோம். பர்சனாலிட்டி என்பது வெளி தோற்றத்தால் அமைவது அல்ல. கோட் சூட் மாட்டிக்கிட்டு, நல்லா மாட்டிட்டு, டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வந்தா, அவன் பர்சனாலிட்டி பிரமாதம் நீங்க முடிவுக்கு வந்துடாதீங்க. ஒருத்தன் அழுக்கு சட்டை, கிழிந்த வேஷ்டியோட ஒருத்தன் வர்றான்னா, அவன் மோசமான பர்சனாலிட்டின்னு கிடையாது. பர்சனாலிட்டி என்பது வேறு. ஆளுமை என்பது உங்களது திறமை, உங்களது நடத்தை, நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வச்சு அமையறதுதான் உங்க பர்சனாலிட்டி. அத பொறுத்து தான் உங்களுடைய நடத்தையும் அமையும். ஸோ இதெல்லாமே இதுதான் உங்களுடைய அடிப்படை. இதெல்லாம் பயாலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அப்புறம் நம்ம கற்றுக்கிறோம். அதே மாதிரி எபிலிட்டி அடுத்து. சார் எபிலிட்டின்னா என்ன? திறமை. இந்த திறமைங்கிறது என்ன? மன ரீதியான திறமை, உடல் ரீதியான திறமை. ஒரு வேலையை செய்யணும்
அப்படி இங்க ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுக்குறோம். அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. அப்ப இது என்ன அர்த்தம்? அவரால செய்ய முடியல அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு பிசிக்கல் கெப்பாசிட்டி. அவரால அத செய்ய முடியல. இன்னொன்னு அவர் செய்ய தயாரா இல்ல. விருப்பம் இல்ல. 2ம் தான். சோ விரும்பி செய்யணும். அவருக்கு செய்யக்கூடிய திறனும் இருக்கணும். அததான் நம்ம எபிலிட்டி இருக்கு. பிசிக்கல் கெப்பாசிட்டி. இந்த மூட்டைய தூக்குனா அது 100 கிலோங்க என்னால தூக்க முடியாது. அப்படின்னு அவன் சொன்னானா அது நியாயம். பிசிக்கல் கெப்பாசிட்டி. 10 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மூட்டையை தூக்குங்கிற மாட்டேன் என்னன்னா, அப்ப அவனுடைய மென்டல் கெப்பாசிட்டி மென்டலி அவன் தயாரா இல்லன்னு அர்த்தம். அதனால ஒரு நிறுவனம் தன்னுடைய நோக்கங்களை அடையணும் அப்படின்னா, சிறப்பான முறையிலன்னா, அதனால அவனுக்கு திறன்மிக்க தொழிலாளர்கள் இருக்கணும். திறன்மிக்க எபிலிட்டிஸ் பல பன்முக திறன்கள் இல்லையா? அது வந்து ஜெனடிக்ஸ் அவனுடைய பிறப்பாலையும், என்விரான்மென்டல் அவனுடைய சூழல் இதனாலையும் வந்துரணும். அதனால பாருங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவனுடைய ஜீன்லயே, அவனுடைய அணுக்கள்லயே அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகக்கூடிய ஒரு சிறந்த விளையாட்டு வீரராகக்கூடிய அளவுக்கு அவனுடைய ஜீன்ஸ் இருக்கு. ஆனா அது இன்பான் உடன் பிறந்தது. உடன் பிறந்தது. அவன் ஒரு பெரிய விளையாட்டு வீரர் ஆகலாம். ஆனா அவனை விளையாட்டு வீரர் ஆக்குறதுக்கான சூழல் அவனுடைய பெற்றோர்கள்ட்ட இல்ல. வசதிகள் இல்ல. அவன் வாழ்க்கை எங்கேயோ போய் ஒரு கணக்காளரா சாதாரண ஒரு பணியில போய் அமர்றான். சோ பிறவியிலேயே அவனுக்கு விளையாட்டு வீரனாகக்கூடிய திறன் இருந்தும் அது பயாலஜிக்கல் ஃபேக்டர் உயிரியல் காரணி. ஆனா வளர்ப்பால அவனால ஒரு விளையாட்டு வீரனாக வர முடியல. இதுக்கு அடுத்த கேஸ பார்ப்போம். ஒருத்தன் பிறப்பால அந்த மாதிரியான ஜீன் இல்ல அவனுக்கு. அந்த அணுக்கள் அந்த மாதிரி இல்ல. ஆனா அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறாங்க. இவனை ஒரு பெரிய கிரிக்கெட் விளையாட்டு ஆக்கணும். இல்ல கூடைப்பந்து, இல்ல கால்பந்து வீரன் ஆக்கணும். இத மாதிரி அவங்க முடிவு பண்ணி அவனுக்கு வந்து பிராக்டிஸ், ட்ரெய்னிங், தேர்ச்சி இதெல்லாம் கொடுத்து அவன ஒரு பெரிய விளையாட்டு வீரன் ஆக்கணும். அப்ப இது இந்த இடத்துல எங்க வருது இந்த எபிலிட்டி? அவனுடைய சூழல், வளர்ப்பு, வளரும் சூழல். அதத்தான் நேச்சர் அண்ட் நர்ச்சர்ங்கிறான். நேச்சர் அண்ட் நர்ச்சர். பிறப்பால் வருவது, வளர்ப்பால் வருவது. சோ இப்ப 2வது அவனுக்கு பிறப்பால ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா கூட அவனை பெற்றோர்கள் அவனை ஆக்கிடுறாங்க. அதனால இது 2 முடியும். அதனாலதான் முதல்ல எடுத்தவன உயிரியல் காரணிகள், அப்புறம் எபிலிட்டி. சோ இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பர்சனாலிட்டி. சார் ஒருத்தனுடைய பர்சனாலிட்டினா என்ன? ஆளுமைன்னா என்ன சார்? அது வந்து ஒரு தொகுப்பு. அவனுடைய பண்புகள், நற்பண்புகள் இதெல்லாம் அதாவது குட் பர்சனாலிட்டி, பேட் பர்சனாலிட்டி. நம்ம இப்ப பேசுறதெல்லாம் ஒரு குட் பர்சனாலிட்டி. ஒரு நல்ல ஆளுமை எப்படி இருக்கலாம்? அவனுடைய தனிப்பட்ட குணநலன்கள், அவனுடைய நடத்தை, அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய ஆலோசனைகள், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய அறிவாற்றல்கள், புரிந்து கொள்ளும் அறிவாற்றல்கள், சரியான முறையில் புரிந்து கொள்ளும் அறிவாற்றல். அதுதான் பர்செப்ஷன். அது நம்ம பெரிய அளவுல அது உளவியல் ரீதியான வார்த்தை பர்செப்ஷன். அண்ட் எமோஷனல் பேட்டர்ன் அவனுடைய உணர்ச்சி இல்லையா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் உணர்ச்சி. இதெல்லாம் இருக்கு. அதனால இது எல்லாம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆளுமை. இது 2ம் எங்க இருந்து வருது? உயிரியல் காரணிகளாலையும் அதாவது பிறப்பாலையும் வளர்ப்பாலையும் தான் வருது. அதனால இந்த வரையறைக்கெல்லாம் நான் உள்ள போகல. ஸோ பர்சனாலிட்டியை பல வல்லுநர்கள் வரையறுத்திருக்காங்க. அதனால நம்ம அதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். இப்ப இதுல அடுத்த 2.5ல பாத்தீங்கன்னா அந்த இதுல என்ன மாடல் இருக்கு? பர்சனாலிட்டி ரிசர்ச், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, நேச்சர் ஆர் நர்ச்சர் அப்படிங்கிறான். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் அந்த படம். நேச்சர்னா பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் பரம்பரையா வர்றது, அவன் ஜீன்லயே இருக்கிறது, உயிர் அணுலயே இருக்கிறது, அல்லது அவனுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கலாச்சாரம், வளரும் சூழல், அதான் நர்ச்சர். அவன் எப்படி வளர்க்கப்படுகிறான். ஸோ பிறப்பால் வளர்ப்பால் இது 2ஓட ரிசல்ட் தான் அவனுடைய ஆளுமை. ஸோ ஒரு ட்ரெயிட்டு தான் ஒரு குணம். அவனுடைய பர்சனாலிட்டியில ட்ரெயிட்டுங்கிறது ஒரு குணம்.
அது நற்குணமாவும் இருக்கலாம், மோசமான குணமாவலாம் இருக்கலாம். ஸோ பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு ஆளுமையின் குணநலன்கள். அப்ப அந்த ஆளுமையின் குணநலன்கள அதே பேராவுல பாருங்க, 5 ஃபேக்டர்ஸா பிரிச்சிருக்காங்க. பிக் 5 ஃபேக்டர்ஸா பிரிச்சிருக்காங்க. இந்த நபர்களோட நடத்தை, அவங்களுடைய பிஹேவியர் இந்த 5 ஃபேக்டருக்குள்ள அடங்குது. எக்ஸ்ட்ரோவர்ஷன், எக்ஸ்ட்ரோவர்ஷன், எக்ஸ்ட்ரா இல்ல, எக்ஸ்ட்ரோவர் எக்ஸ்ட்ராவர்ஷன், அக்ரீயபிள்னஸ், கான்ஷியஸ்னஸ், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்ட்ரோவர்ஷன்னா என்ன? புறச்சிந்தனையாளர். எல்லார்ட்டையும் நம்ம சமூக ரீதியா நல்லா பழகுவாரு. சிரித்த முகத்தோட இருப்பாரு. நிறைய அவருக்கு சொந்த பந்தம் இருக்கும். நிறைய பேசுவாரு. உற்சாகமா இருப்பாரு. உறுதியா இருப்பாரு. எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருப்பாரு. அவருக்கு உளவியல் ரீதியா மக்களோட மக்களா இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அதாவது இவர் வந்து ஒரு புறச்சிந்தனையாளர். எல்லார்ட்டயும் அவரு ரொம்ப சோஷியலா இருப்பாரு. எல்லார்ட்டயும் நல்லா பழகுவாரு. நல்ல மனிதர்ன்னு பேர் எடுப்பாரு. வேலையில இருக்கும்போதும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. எல்லார்ட்டயும் நல்ல முறையில பேசுவார். இவருக்கு எதிரா இருக்கிறவர் இன்ட்ரோவர்ட். இவர் வந்து அகச்சிந்தனையாளர். தன்னை பத்தி மாத்திரம் தான் நினைப்பார். அப்படியே அதற்கு எதிர். தன்னை பத்தி மாத்திரம் தான் நினைப்பார். தயக்கத்தோட இருப்பார். ஒரு பயத்தோட இருப்பாரு. நெர்வஸா இருப்பார். ஒரு விதமான கூச்ச உணர்வு. யார்கிட்டயும் பேச மாட்டார். ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துல 500 பேர் இருக்கிற இடத்துல இவர் ஒரு மூலையில ஒரு சேர் போட்டு உட்கார்ந்திருப்பார். யார்கிட்டயும் பேச மாட்டார். ஷை டைப்புங்க. ரொம்ப ஷை டைப்புங்க. பேச மாட்டாருங்க. அவர் எப்பவுமே அவர் இன்ட்ரோவர்ட். தன்னை மாத்திரம் தான் நினைக்கிறார். மத்தவங்கள பத்தி எல்லாம் நினைக்க மாட்டார். அப்போ அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அதனால நீங்க பியூரா இவர் முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், அதாவது புறச்சிந்தனையாளர், இவர் முழுக்க முழுக்க அகச்சிந்தனையாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் ரெண்டும் சேர்ந்த கலவை தான். ரெண்டும் சேர்ந்த கலவை தான். இப்படி இதுலயும் இருப்போம், அதுலயும் இருப்போம். ரெண்டும் சேர்ந்த கலவை தான். அது ஒரு முக்கியமான குணம். அடுத்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. அதான் நம்ம சாதாரணமா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, யாராவது திடீர்னு கோவப்பட்டா கூல் கூல் கூல், கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, கூல். அவரு ரொம்ப கூலா இருப்பார்ப்பா. என்ன நடந்தாலும் உணர்ச்சி வசப்பட மாட்டார். இதுதான் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. அவ்வளவு ஈஸியா அவரை கோபம் மூட்ட முடியாது. அவர் மன அழுத்தத்துக்கு ஆளாக மாட்டார். அதை சகிச்சுக்குவார். இப்ப வேலை செய்யற இடத்துல அவருக்கு கோபம் மூட்டக்கூடிய செயல்கள், ஒரு ஸ்டிமுலஸ், ஒரு தூண்டுதல் இருந்தா கூட கோபப்பட மாட்டார். காரணம் என்னன்னா, அவங்க உணர்வு ரீதியான ஒரு நிலைத்த தன்மையை கொண்டவர்கள். அதான் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. அவங்களெல்லாம் ஒரு ஒரு சரியில்லாத சூழ்நிலை இருந்தா கூட, ஒரு நிகழ்ச்சி நடந்தா கூட, அல்லது பணி இடத்துலயோ அவங்களெல்லாம் கோபம் ஊட்ட முடியாது. அவங்க எப்பவுமே கூலா இருப்பாங்க. அதுதான் எமோஷனல். இதற்கு எதிர்ப்பது தான் நியூரோட்டிசிசம். அதனால அவங்க ஈஸியா அப்படி ஏமாற்ற உணர்வோடையுமே, எப்பவுமே பேட் மூடு, மத்தவங்கள குறை சொல்றது, எப்பவுமே எதிர்மறையான சிந்தனை, கொஞ்சம் அவரை லேசா தூண்டுனாலே கோவப்பட்டுருவாரு, தொட்டா சினிங்கி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதைத்தான் நியூரோட்டிசிசம்னு அவன் சொல்லுவான். அப்புறம் இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுக்கு அப்படியே எதிர்ப்பது எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு ஆப்போசிட். ஏன்னா நரம்பு மண்டலம் நம்ம மூளைக்கு அனுப்பக்கூடிய செய்திகள் தான் அவருக்கு கோபமாகவும் இதாகவும் வெளிப்படுது. அடுத்த வகையில பார்த்தீங்கன்னா அக்ரியபிள்னஸ், அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை, மனசாட்சிப்படி வேலை செய்தல், கான்சியஸ்னஸ், ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் இருக்கு. அதனால இப்போ இதுல 2.6ல மயர்ஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட இந்த வகுப்பு முடியக்கூடிய நேரத்துல இருக்கிறனால இதை கண்டுபிடிச்சாங்க, இத வந்து நீங்க எந்த வகையான மனிதர் அப்படிங்கிறத அளக்குறதுக்காக ஒரு அளவுகோலை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மேயர்ஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர், MBTI. இத இசபெல் பிரிக்ஸ் மேயர், அவங்க அம்மா கேத்ரின் குக் ஃப்ரீக்ஸ், இவங்க 2 பேரும் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இவங்களுடைய பர்சனாலிட்டி என்ன, அதை நம்ம அளக்கலாம், அதை கண்டுபிடிக்கலாம்.
நீங்க வாட் டைப் ஆஃப் பெர்சன், நீங்க எந்த வகையான மனிதர் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து ஒரு அளவுகோல கண்டுபிடிச்சிருக்காங்க. 3வது பேராவுல பார்த்தீங்கன்னா, எம்பிடிஐ அப்படிங்கிறது வந்து 16 வகையான ஆளுமைகள இருக்கு. இந்த இதுல இருக்கக்கூடிய மிச்ச பாடமெல்லாம் நீங்க அப்படியே ஒரு பார்த்துட்டு வாங்க. கீழ பாருங்க ஒரு பேரா இருக்கும். அதுல சில சுருக்கங்கள்லாம் குடுத்திருப்பாங்க. இல்லையா? இதுல நம்ம 2வது பாடத்துல அதிகமா நம்ம பார்க்கக்கூடியது இந்த பெர்செப்ஷன். இந்த பெர்செப்ஷன் இந்த இந்த இடத்துல நம்ம அ முடித்துக் கொள்ளலாம். எனவே நமக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிவுறுகிறது. எனவே நம்ம அடுத்த வகுப்பில் இதில் விடுபட்ட பாடங்களை படிக்கலாம். நீங்களே இதை தொடர்ந்து படித்து உங்களுடைய ஐயப்பாடுகளையும் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புங்கள். அவற்றிற்கு விடை இருக்கப்படும். நன்றி, வணக்கம்.